முக்கிய செய்தி. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கிய 57 தமிழர்களில் இதுவரை 20 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தமிழகத்தை சேர்ந்த 37 பேரின் நிலை என்ன என்ற கேள்வி எழுந்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கிய 57 தமிழர்கள் இதுவரை 20 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் பிரேமி. வணக்கம், முழு விவரங்கள். வணக்கம் ஜெயஸ்ரீ. நேபாளம் மற்றும் அதனை ஒட்டிய சீன எல்லை பகுதியில் உள்ள கோஷி ஆற்றில் திடீரென வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கட்டடங்கள் மற்றும் பாலங்கள் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்ட வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து கடந்த 23ஆம் தேதி நேபாளத்திற்கு பேருந்து மூலம் 57 பேர் யாத்திரை சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த யாத்திரை சென்ற 36 பெண்கள் உட்பட 57 பேரும் நேபாளத்தில் சிக்கி தவித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதில் 17 பேர் கொண்ட குழு பாதுகாப்பாக இருப்பதாக ஆடியோ வெளியான நிலையில் மற்றவர்களும் பாதுகாப்பாக இருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியிருந்தது. தொடர்ந்து இருப்பினும் ஒரு பேருந்து வெள்ளத்தில் சிக்கியிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. மேலும் இந்த வெள்ளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களின் விவரங்களும் தற்போது வெளியாகியுள்ளது. அதன்படி நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கிய 57 தமிழர்களில் இதுவரை 20 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 37 தமிழர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. புதுச்சேரியை சேர்ந்த 3 பெண்கள் பாதுகாப்பாக உள்ளதாக புதுச்சேரி மாநில நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது. மேலும் நேபாளத்திற்கு இந்தியா சார்பில் 10 டன் நிவாரணப் பொருட்களும் அனுப்பப்பட்டுள்ளன. தொடர்ந்து நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த நிலையில் அங்கு சிக்கியுள்ள உறவினர்களிடம் தொடர்பு கொள்ள முடியாததால் இங்குள்ள அவர்களது குடும்பத்தினர் பெரும் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி பிரேமி.